வணக்கம் நண்பா, ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் நண்பா, ஆப் சீரீஸில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைடி. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை ஈஸியாக டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக மொபைல் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை டோட்டலாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுவோம். அப்படி டோட்டலாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபோட்டோவும் டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக இண்டிவிஜுவலாக டெலீட் பண்ணுவோம். அப்படி டெலீட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக ஃபோட்டோ டெலீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைடி ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டைடி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளீனர் டைடி கேலரி அப்படின்னு ஒரு ஆப் வந்திருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 4.3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 14 MB தான். இந்த ஆப்பை 1 லட்சத்துக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டைடி அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பற்றின டுட்டோரியல்ஸ் வருது. இந்த டுட்டோரியல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்வைப் லெஃப்ட் டு டெலிட் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் டெலிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணோம்னா ஃபோட்டோ கேலரியிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீடியா ஃபில்டர் யூஸ் பண்ணியும் நம்ம எந்த ஃபோல்டர் இருக்கிற ஃபோட்டோவை டெலிட் பண்ணலாம், அதையும் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல இருக்கிற பிக்சர் எந்த ஃபோல்டருக்கு அனுப்பணும் அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ க்ளீனிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூன்னு வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பர்மிஷன் கேட்கும், அளவு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்குள்ளே வந்தாச்சு. இதில் லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள் டைடி அப்படின்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் பற்றின டெமோ வரும். ஸோ என்னென்ன நேமில் இருக்குது அதெல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்துக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்பில் டைடி அப்படின்னு இருக்கும், அதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய செட்டிங். அதுக்கப்புறம் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது, அன்டு, ஷேரிங் ஆப்ஷன், ஃபில்டர் ஆப்ஷன், ஃபேவரிட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் 1 by 1 வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டைம் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன் கேட்கும். அதாவது லெஃப்ட் ஸ்வைப் வில் ரிமூவ் தி மீடியா. லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணால் ஃபோட்டோ டெலிட் ஆகும். ஸோ இதுக்கு அப்ரூவ் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது அப்ரூவ் திஸ் ஆக்ஷன் அண்டு அக்ரி டு டைடி டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. அந்த டைடி டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை கிளிக் பண்ணி அந்த டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸில் படிச்சுட்டு டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இனி லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ 1 by 1 டெலிட் ஆகிட்டே இருக்கும். அதே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவை ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்கள் கேலரியிலேயே தான் இருக்கும். ஓகே, இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோல்டர் நேம் எல்லாம் வரும். இப்போ டிஸ்பிளேல இருக்கிற பிக்சர் எந்த ஃபோல்டருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அந்த ஃபோல்டரை மட்டும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு போயிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்த்தீங்களா? எந்த ஃபோல்டருக்கு போகணுமோ அந்த ஃபோல்டரை மட்டும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது அந்த ஃபோல்டருக்கு போயிடும். இல்லை நியூவாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர்லேயே பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃபோல்டர் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர். ஸோ ஒரு நேம் க்ரியேட் பண்ணி நாம் புதுசாக இந்த ஃபோல்டருக்கு நம்ம பிக்சர் அனுப்பிக்கலாம். இப்போ ஏபிசி அப்படின்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிக்சர்லாம் அந்த ஃபோல்டருக்கு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை மட்டும் டச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் வர பிக்சர்லாம் அங்கே போயிடும். ஓகே, இதில் ரைட் சைடு டாப்பில் பாருங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதாவது சைஸ் வைஸ் வீடியோஸ், ஸ்க்ரீன்ஷாட், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் அந்த ஃபோல்டர் மட்டும் இங்கே அடுத்தடுத்த பிக்சராக வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததில் வரும். இல்லை பிக் ஆல்பம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியில் இருக்கிற ஆல்பம், ஒவ்வொரு ஃபோல்டரில் ஒரு நேம் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த ஆல்பம் அப்படியே வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஆல்பமில் இருக்கிற ஃபோட்டோஸை டெலிட் பண்ணுமோ அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அது பிக் ஆயிரும், அதாவது கிளிக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகும், ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியிலே இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி
உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். நண்பா, இந்த ஆப் பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.